நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. பிரீத்தி, என்னாச்சு பிரீத்தி? ஏன் ஏன் ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் செல்ல புஷா. பாருடா, என் பர்த்டேலாம் ஞாபகம் வச்சிருக்க? ஆமாடா, உன் பர்த்டேவை நான் ஞாபகம் வைக்காம பின்ன ரோட்ல பர வச்சிட்டு இருப்பாளா? ஏய், ரோட்ல பறவை வச்சுட்டு போறாங்கறத நான் சொல்லல. இல்ல, என் பிறந்த நாள் உனக்கு ஞாபகத்துல இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்போ உன் பிறந்தநாளை நான் மறந்துருப்பேன் நீ நினைச்சிருக்க, அப்படித்தானே? சரி, இப்போ உன் பிறந்தநாளை எப்படி ஞாபகம் வச்சு இப்ப கேக் வெட்டுற அந்த அளவுக்கு நான் கொண்டு வந்தனோ, இப்போ நான் உன்கிட்ட கேக்குறேன், என் பர்த்டே எப்ப? டேட் சொல்லு. சோ அந்த நாள் எதுக்குதான் உனக்கு வந்துச்சுன்னு எத்தனையோ நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த நாளை போய் எப்படி என்னை ஞாபகம் வச்சுக்க சொல்ற பிரீத்தி? ஓஹோ, அந்த நாள் என் வாழ்க்கையில வந்தனாலதான் நீங்க இப்படி சிரமப்படுறீங்க இல்லையா? சரி சரி. என்ன சொல்லணும்டா, என்ன சொல்லணும்? உன் பர்த்டேவை ஞாபகம் வச்சு உனக்காக அழகா பார்த்து பார்த்து டெக்கரேஷன் பண்ணி உன்னை ஏமாத்துறதுக்காக நான் பொய் சொல்லி கத்தி எவ்வளவு பாடுபட்டு இத்தனை வேலை நான் செஞ்சிருக்கேன். ஏன் பர்த்டேவை உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியல உன்னை? ஏய், கோபப்படாதடி. இப்படி கோபப்பட்டுட்டே இருந்த புருஷன் என்ன பண்ணுவான்? கொஞ்சமாவது ஒரு மூளை வச்சு யோசிடி. நீ ஒன்னத்தை யோசிச்சு கிளிக்க வேணாம், நீ பிறந்தாலே கொண்டாட வேணாம். உனக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ண பாரு, என்னைய சொல்லணும். போ போய் தூங்கு போ. என்னடி பொசுக்குன்னு போய் தூங்க சொல்லிட்ட? அதுக்காகவா இப்படி பார்த்து பார்த்து டெக்கரேஷன்லாம் பண்ணி? புருஷனா அப்படி தண்டி திட்டுவேன். அதெல்லாம் சும்மா என்ன பிரீத்தி? சரி, இப்போதைக்கு இந்த சண்டையை ஒதுக்கி வச்சுட்டு பிறந்த நாளை வந்து கொண்டாடு. வா, கேக் வெட்டு. கேக்கெல்லாம் வெட்டுறேன். கிஃப்ட்டு என்ன gift வேணும்? நான் என்ன கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? ஹலோ, டேய் வந்து கேக் வெட்டு வா. அதை என் ஃபேஸை பார்த்தே சொல்லலாமே. அதை நான் அப்புறமா சொல்றேன், வந்து கேக் வெட்டுடா. வெட்டலாமா? ம். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். பிடிச்சிருக்கா? ஏதோ என்னால் முடிஞ்சது, அதாவது உன் வார்டேன்னு தெரிஞ்சும் நம்ம அதை கொண்டாடலைன்னா நல்லா இருக்காதுல்ல. அதான் ஏதோ என்னால் முடிஞ்சதை உனக்காக பண்ணேன். எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னை பொறுத்தளவில் நீ இப்படி ஒரு செலிப்ரேஷன் எனக்கு செய்யலைன்னா தான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். ஓகேவா? மற்றபடி எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். உங்ககிட்ட எத்தனை தடவை இதை நான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியலை. ஏதாவது நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்து உன் கழுத்தில் நான் தாடி கட்டியிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. சொல்லு. உண்மைதான்டா, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம எவ்வளோ வசதியாக இருந்தாலும், அதாவது இப்போதைக்கு நம்ம வாழ்றதுக்கு இந்த வசதி ஓகே தான். நம்ம இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டதுக்கு இப்போ இது எவ்வளவோ பரவாயில்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்னதான் வசதியாக இருந்தாலுமே சிக்கனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வாழ்க்கையோட ஒரு அடையாளமாகவும் இருக்குது. அதனால ஏதோ என்னால் முடிஞ்சதை உனக்கு பண்ணினேன். இதை எனக்காக அக்செப்ட் பண்ணி. உனக்காக இது என்ன, இதை விட வேற என்ன வேணாலும் அக்செப்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா ஒரு உண்மையான காதல் காதலிக்கிறவங்க கிட்ட எதையுமே எதிர்பார்க்காது. ஒருவேளை எதிர்பார்க்குதுன்னா தான் கொடுக்குற அதே பாசமும் அங்கேருந்து வரணும் தான் நினைக்கும். ஸோ எனக்கு இந்த பர்த்டே கிஃப்டா உன்னோட அன்பு மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒன்று தான். ஐ லவ் யூடா. ஒரு பொண்ணுக்கு புருஷன் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா அந்த பொண்ணு சொர்க்கத்துல வாழ்றதுக்கு சமம், தெரியுமா? சரி, இப்போ எதுக்கு அந்த டைலாக் இங்கே விடுற? ஏண்டா, இனி உங்களுக்கு முன்னாடி இருக்கவே முடியாது என்ன?
டேய் நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் சொல்றத ஒண்ணு புரிஞ்சுக்கிற ஒண்ணா எப்ப பார்த்தாலும் இரு, சரியா? விளங்கிரும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இரு gift புடி, gift பிரி. ஏன் உன் கண்ணு முன்னாடி தான் பிரிக்கணுமா? சொன்னா சொன்னதை கேளு. இல்லன்னு வெச்சுக்கோ கேக் எடுத்து மூஞ்சி அடிச்சிட்டு போயிடுவேன். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே, சண்டைக்காரி சண்டைக்காரி சண்டைக்காரி. அப்படிதான் போடுவேன். ஓபன் பண்ணு. இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ. ஏ பிரீத்தி சம்மடி. உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ சான்ஸே இல்ல, என் புச்சிமாக்கு இப்படி கூட கிஃப்ட் பண்ண தெரியுமா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு நான் உனக்கு இதே மாதிரி ரூம் டெக்கரேஷன் கிஃப்ட் காமிச்சேன்ல, அப்போ அதுல டாம் அண்ட் ஜெர்ரி பொம்மை வச்சதுக்கு எதுக்குடா டாம் அண்ட் ஜெர்ரி கட்டி பிடிக்கிற மாதிரி வச்சிருந்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனா இப்போ நான் கேக்குறேன், இப்போ எதுக்கு இந்த கிஃப்ட்ல டாம் அண்ட் ஜெர்ரி கட்டி பிடிச்சிருக்க மாதிரி இந்த இமேஜ் இதுல ஆட் பண்ணிருக்க? சொல்லு. எப்ப பார்த்தாலும் டாமன் சேரி சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். ராஜேஷ், என்ன? நான் உனக்கு இப்படி ஒரு gift பண்ணி இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டேன். ஆனால் நீ எனக்கு சின்னதாக ஒன்று மட்டும் செய்யணும். என்ன? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி சொல்லுடி. அது ஒரே ஒரு வாட்டி உன்னை சித்தப்பான்னு கூப்பிட்டுக்கவா? பிரீத்தி நீ என்னமோ சொன்ன, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்துச்சுடி. ராங்கா விழுந்துச்சா? நான் இன்னொரு தடவை சொல்லவா? இல்லை, எல்லாரும் புருஷனை மாமான்னு தானே சொல்லி கூப்பிடுறாங்க. நானும் உன்னை எத்தனை நாளாக வாடா போடான்னு சொல்லி கூப்பிடுறது. அது மட்டும் இல்லை, புருஷனை வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்டா ஆயுஸ் வேற குறைஞ்சிருமாமா. சும்மாவே செத்து போகிற மாதிரி தான் இருக்க நீ. அதனால ஆயுசெல்லாம் உனக்கு குறைய வேணாம். அதுக்கு தான் ஒரு மாறுதலா உன்னை சித்தப்பான்னு கூப்பிட்டுக்கவா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. பிஞ்ச செருப்பாலே அடிச்சுக்கடா, இன்னும் நல்லா இருக்கு. உள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே. வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பின்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே உன்மேனி கேளாய் ராணி. இங்க பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். நீ ஆசைப்பட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு ஸ்வீட் பீர் வாங்கி கொடுத்தேன். இது அம்மாக்கு நீ சொல்லி புரியல வைக்க முடியாது. இது ஸ்வீட் பீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில பார்த்தா நீ செத்த மரியாதை எடுத்து ஒளிச்சு வச்சிரு. நீ உன் வேலையை பாருடி. கடலை தானே போட்டுட்டு இருக்க, அந்த வேலையை மட்டும் பாரு. உனக்கு காவல் காக்கிற விதமா இங்க கூட உட்காந்துருக்கேன்ல, அவ்வளவுதான். நான் என்ன பண்ண உனக்கு என்ன? ஏன் அந்த ஸ்வீட் பீரை நான் எல்லாத்தையும் மொத்தமா குடிச்சிட்டு ஒரே பொறாமையா இருக்கா? நான் அப்படித்தான் குடிப்பேன், உனக்கு குடிக்கவே மாட்டேன். வேலையை பார்த்துட்டு உங்க புருஷன்ட்ட கடலை போடுடி. பாத்தீங்களா கவின், உங்க குழந்தையாக்கு கொடுப்பேன். என் குழந்தையால என் ரத்தத்துல கொஞ்சமாவது இருக்க வேணாம், அதான். ஆமா ஆமா, ரொம்பதான். எங்க அம்மா வந்து பார்த்தால இருக்கு. நீ மெதுவா தின்னு தொலடி, அது ஒண்ணு ஓடிராது. எப்படி அமுக்குறா பாரு. நான் அப்படி சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படி மாமா கிட்ட பேசுறாக்ல. அப்படியே புடிங்க தின்னுட்டீனா? ஐயோ சஞ்சுமா, நீ செஞ்சாலும் செய்வ, நீ இதையும் செய்வ, இதுக்கு மேலே செய்வேன்னு தெரியும்டி எனக்கு. உங்களுக்கு என்ன சார், நீங்க அங்க இருந்துட்டு பேசுறீங்க? இங்க ஒவ்வொரு நிமிஷமும் பாடப்படுறது நான் தானே. ஒரு நேரம் தான் நல்லா பேசுறா, ஒரு நேரம் தான் நல்லா பிளாக்மெயில் பண்றா. இவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல கவின். நீ புரிஞ்சுக்கவே வேணாம்னு சொல்றேன். நான் அப்படித்தான் பண்ணுவேன். வேலையை பார்த்துட்டு கடலை மட்டும் போடுறீ. மாமா குழந்தையா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன மாமா, சும்மா ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க வேற உங்க பொண்டாட்டிட்ட சொல்லி கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்க சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் என் லைன்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்கா. இது எதுவும் சரியில்லை. அப்புறம் தேவையில்லாத விஷயங்களும் நடந்து போயிடும். பாத்துக்கோங்க மாமா. மெதுவா பேசுடி, அம்மா வீட்ல தானே இருக்காங்க. என்னது, உங்க அம்மா வெளியே போகலையா? வெளியே போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். நான் கேட்கணும்னு நினைச்சேன். எப்போ காலேஜ்? நாளைக்கு தான் காலேஜ். அதுக்குள்ள லீவ் முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? அதான். நாளைக்கா? ஆமா, 20 நாள் தானே லீவ் விட்டுருந்தாங்க. சரி, நல்லா போ, நல்லபடியா படி, எக்ஸாம் எழுது, எதை நினைச்சு கவலைப்படாத. குழந்தைய நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது, புரியுதா உனக்கு?
அதாவது நான் என் அம்மா கிட்ட பேசுகிறேன், நீ கவலைப்படக்கூடாது. நான் என் அம்மா கிட்ட எடுத்து சொல்கிறேன், கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? எனக்காக ஒரு 4 மாதம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா? உங்களுக்காக 4 வருஷம் காத்திருக்க சொன்னா 4 மாசம் காத்திருக்க மாட்டேனா? கண்டிப்பா இருப்பேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நமக்கு சோறுதான் முக்கியம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது, புரியுதா? ஃபஸ்ட்டு அழுகாத, அழுகவே கூடாது. நீ நல்லா படி, நல்லா காலேஜுக்கு போ. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இருந்தாலும் 4 மாதம்தான் மறைக்க முடியும், அது வேற விஷயம். இருந்தாலும் பார்த்துக்கோ, சரியா? என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்றே அப்டேட் பண்ணு. எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. உனக்கு எல்லாமாவா உன் தங்கச்சி இருப்பா, புரியுது? சரிங்க கவின். சரி, இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, காலையில் சீக்கிரமாக ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ ஃபோனை வைக்கட்டுமா? மறுபடியும் நாளைக்கு காலையில் நான் கால் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஐ லவ் யூ. என்ன என்னங்கடா? ஐ லவ் யூ டூடி மை செல்ல பொண்டாட்டி. அப்புறம் நம்ம கியூட் பேபிக்கும். இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுது கரையுமா தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி அப்போது குறையுமா மடியே எத்து போன உங்க ரொமான்ஸ்ல தீய வைக்க. என்ன ரொமான்ஸ், என்ன தீய வைக்க? விடுகதையா இந்த வாழ்க்கை நெருகை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை. வாயை மூடு, கொசு பறந்துகிட்டு இருக்கேன். வாயை மூடி முதல்ல. உயிரோடதான் இருக்கேன், கொன்றாத. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன தலையில பீர் மாதிரி இருக்கு? அதுவா? அது நீ நினைக்கிற மாதிரி பீரெல்லாம் கிடையாது. இந்த ஸ்வீட் பீர்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது அத குடிச்சா நல்ல முகமெல்லாம் பல்ல 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 பல்லன்னு பப்பாளி பழம் மாதிரி வருமா. அதனால தான் அத வாங்கி தலையில வச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன். ஏண்டி, இதெல்லாம் நீ தானே பாத்துக்கிட்டு இருக்க? இதெல்லாம் என்ன பழக்கம்? மா, அவ சொன்ன மாதிரி அது அந்த மாதிரிலாம் கிடையாதுமா. ஸ்வீட் பீர் தான். அதை குடிச்சா உடம்புக்கு நல்லது, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது திராட்சை டானிக்கு போய் கேள்விப்பட்டிருக்கியா? நமக்கு உடம்பு சரினா திராட்சை பழம் மாதிரி இருக்கும்ல, அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு பெக்கு போடுறியம்மா? ரெண்டு விளக்க மாத்த, மூஞ்சியும் முகரக்கட்டையும் ஆளப்பாரு. ஏண்டி, உனக்கு வர வேலையில எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டு தான் இருப்பியா? யாமா, இட்ஸ் மை டியூட்டி. உனக்கு எப்படி பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, சமைக்கிறதுலாம் டியூட்டியோ, அதே மாதிரி திங்கிறது மட்டும் தான் எனக்கு டியூட்டி. என்னைய திங்கிறதுக்கு ஆண்டவன் படைச்சிட்டு இருக்கான். அதனால நான் திங்கிட்டே தான் இருக்கேன். என்னமா பண்ணி தொலை, உனக்கு அதை தவிர வேற என்ன தெரியும்? சரி சஞ்சு, இங்க பாரு, இது ஒரு லூசு. என்ன இதுக்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு நானே வைக்கிறேன். அம்மா இப்ப சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், ஓகேவா? எல்லாத்தையும் பாத்துக்கோ. என்னது சூப்பர் மார்க்கெட்டா? அம்மா நானும் வரேம்மா. அம்மா என்னையும் கூட்டிட்டு போமா. அம்மா ப்ளீஸ்மா. எதுக்கு? அங்க வந்து என்னமோ உனக்கு வீட்ல எதுவுமே நாங்க வாங்கி கொடுக்காத மாதிரியும், ஒரு பொருளை பார்த்தோன்னு அப்படி புதுசா வியப்பா பாக்குற மாதிரியும், அதை வாங்கி கூட நின்று அழுகிற அப்படியே அழுவ. அதுக்கு உடனே நான் கூட்டி போணுமா? அதெல்லாம் முடியாது. சஞ்சு, நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரேன், பாத்துக்கோங்க ரெண்டு பேரும். அம்மா, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேம்மா. அம்மா நானும் வரேம்மா, கூட்டிட்டு போமா. அம்மா, என்னால நீ இல்லாம இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதும்மா. ஐயோ, நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் எனக்கு முள்ளு மேல நிக்க. இது ஆக்ஷன் மேடம். மேடம், இது ஆக்ஷன். ஆக்ஷன் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அட்டிக்கு அடியில குறும்பி அந்த பேர் பாத்துக்க. போடி, ஆள பாரு. இங்க பாரு, ரெண்டு பேரும் வீட்ல இருங்க, எங்கேயும் போகாதீங்க. அப்பா என்ன கொஞ்ச நேரத்துல வருவாரு. நான் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். அம்மா, குருமினா என்ன? அது எப்படி இருக்கும்? அது எப்படி வந்து போகும்? இங்க பாரு, கொட்டி பேத்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அம்பர்தான் பாத்துக்க. உன்ட்டெல்லாம் பேசி என் ஆவியை போக்குறதுக்கு நான் பேசாம போக வேண்டி. சஞ்சு, பாத்துக்க சஞ்சு, வந்துடுறேன். அப்பாடா. அடியே, ஏன்டி இப்படி போட்டு பாடா படுத்துற? அவங்க தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்றாங்கல்ல, அப்பயாவது அவங்கள விட வேண்டியதானே. நானும் வரேன், நீ வரேன்னு. உனக்கு என்னம்மா, நீ உன் புருஷன் கூட கடலை போடுறதுக்கு வீட்ல யாரும் இருக்க கூடாது என்ன? அதுக்கு நான் என்னோட லைஃபை என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா? அதுக்கு தான் இப்ப கூட பாவம் பார்த்து தான் விட்டு வச்சிருக்கேன். சரி விடு,
பழச்சு போ, என்ன பண்ற? ஆனா அம்மா வர ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே உயிரே போய் போய் வருது. எப்போ மாட்டுவோம் நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை நான் தொடர்ந்து கொண்டு போக போறேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. பாத்துக்கலாம்டி, எதுவும் கடந்து போகும். அப்படி நினைச்சிட்டு வாழ்க்கையை நீ முன்னேறி கொண்டு போய்கிட்டே இரு. அகல்யாவை நம்பியவர் கைவிடப்பட மாட்டார். ஓகே? இப்போ இந்த பாத்திரத்தை பூரா வந்து கழுவி வச்சுக்க, செருப்பு பிஞ்சிரும். மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாய். அட, அது கடந்துட்டு போகுது. சரி வாடி, நம்ம கொஞ்சம் விளையாடுவோம். இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம்டி. வாடி. ஆனா ஒண்ணுடி, நீ இருக்கிற வரைக்கும் நான் எப்போதுமே சந்தோஷமா தான் இருப்பேன். அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ செல்ல குட்டி. சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன், நெருங்காமல் உன்னை நான் பார்த்துக் கொள். ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில். ஸ்னேகா, ஏ ஸ்னேகா. ஓ, குளிச்சிட்டு இருக்கியா? சரி ஓகே, நான் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்பா வந்தாருன்னா சொல்லிடு, ஓகேவா? இல்ல நான் சூப்பர் மார்க்கெட் மட்டும் போல, சின்னதா ஒரு வேலை வெளியே இருக்கு. நான் அப்படியே அதே என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். என் அப்பா வந்தாருன்னா சொல்லிடு, ஓகேவா? அண்ணன் கால் பண்ணாலும் சொல்லிடு. போன் இங்க தான் வச்சுட்டு போறேன். ஆ ஓகே. அண்ணி, உங்க சமையல் நிஜமாவே செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எப்பா, ரொம்ப நாள் கழிச்சு என் அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி. பர்றா, அவ்வளோ நல்லாவா இருந்துச்சு? உன் அண்ணனுக்கு ஒன்று அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே. வச்சு ஓவரால ஓட்டின மாதிரி இருந்துச்சு. இப்பவும் சொல்றேன், ரொம்ப கேவலமா இருந்துச்சு. என்ன நல்லாவே இல்ல, வாயிலே வைக்க முடியல. அண்ணா, இருந்தாலும் உனக்கு இந்த குசும்பு ஆகாது, சரியா? அது ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், கருப்பாக இருக்கவங்களுக்குலாம் வாய் கொஞ்சம் துடுக்காக தான் இருக்காமா. அதனால் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான் இருக்கேன். பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும். ஓ ஓ ட்ரீட்மெண்ட்டா? சரி பாருங்க. ரொம்ப தான் ரெண்டு பேர் கண்ணாலே பேசிக்கிறீங்க. சரி, சிவபூஜையில கரடி புந்த மாதிரி நிக்கிறேன்னு நினைக்கிறேன். அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உன்னை பார்க்க வந்தேன். என்னம்மா என் தங்கச்சிக்கு? இல்ல, இதை எப்படி தொடங்குறதுன்னு தெரியல. அதாவது என்னோட சந்தோஷத்துக்காக நீ என் வாழ்க்கையில என்னென்னமோ பண்ணிட்ட. இதுவும் என்னோட சந்தோஷத்துக்காக இல்லைனாலும் என் வயிற்றுல உள்ள குழந்தைக்காக சந்தோஷத்துக்காக நான் யோசிக்க வேண்டியதா இருக்குண்ணா. புரியலம்மா. எனக்கு புரிஞ்சிருச்சு காயத்ரி, நீ என்ன சொல்ல வரேன்னு. என்னதான் உன்னை லவ் பண்ணவன் உன்னை தேவைக்கு யூஸ் பண்ணியிருந்தாலும் நீ அவனை உண்மையாக லவ் பண்ணிட்ட. அவன் படுற கஷ்டத்தை உன்னால் ஏற்றுக்க முடியல. அந்த ஒரு வழி தானே. இங்கே பாருமா காயத்ரி, அதாவது ஒரு சக மனுஷியாக இல்லாமல் ஒரு பொண்ணாக இருந்து உன்னோட ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நானும் அண்ணனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். லவ்வோட பெயின் என்ன, அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உன் மனசில் படுற வேதனையும் நல்லாவே எனக்கு புரியுது. நம்ம வாழ்க்கை நல்லா போகிறதுக்கும் நாசமாக போகிறதுக்கும் நாம் தான் ஒரு சில நேரத்தில் காரணமாக இருப்போம். ஆனால் அதுக்கு சூழ்நிலை தான் காரணம்னு சொல்லி நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு இருப்போம். அதாவது என்னதான் சூழ்நிலை ஒரு சைடு காரணமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருப்போம். ஏன்னா தப்பு பண்ணாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது, ஓகேவா? அதை தான் சொல்கிறேன். அதாவது நீ பண்ணதை நான் தப்புன்னு சொல்லலை. உன்னோட வாழ்க்கை அப்படி போகணுன்னு இருந்திருக்கு, அப்படியே போயிருக்கு. ஆனால் காதல் அப்படி கிடையாது. அது ரொம்ப வலிக்கும், எனக்கு தெரியுது. அதாவது சூர்யாவுக்கு கடைசி ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்கிறேன், கரெக்ட்? ஆமா அண்ணி, நீங்க சொன்னதுதான் உண்மை. என்னதான் அவன் என்னை தேவைக்கு யூஸ் பண்ணி என் வாழ்க்கையை நாசமாக்கினாலும் இப்போ அவன் மூலமா ஒரு குழந்தைய வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கல அண்ணி. இந்த குழந்தை நாளைக்கு பிறந்து யாருமா அப்பான்னு கேட்டா நான் என்ன அண்ணி சொல்லுவேன்? அதான், அது மட்டும் கிடையாது, தப்பு பண்ணது என்னமோ அவன் தான். ஆனா எனக்கு ஒவ்வொரு நிமிஷம்
தங்கச்சியா இல்லாம ஒரு குழந்தைக்கு தாயா இருந்து கேக்குறேன். உனக்கு எங்க கேக்குறேன்னா அவனுக்கு கடைசி ஒரு சான்ஸ் கொடுப்போமே ப்ளீஸ். கடைசியா அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் அவன் திருந்தலன்னா அவனை நானே கொன்றுவேன். என்ன ஆனா அவன் பாவம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்னா பாவம். நம்மளுக்கு யாருமே இல்லாம அனாதை மாதிரி ஒரு ரூமுக்குள்ள போய் அடைச்சு வச்சா எப்படி இருக்கும்? அந்த வேதனை அவன் ரொம்பவே பட்டுட்டான்னா பாவம்னா கடைசியா ஒரு சான்ஸ். காயத்ரி, உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது உன் நிலைமையில வேறு ஒரு பொண்ணு இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, ஒன்று அந்த குழந்தைய கிடச்சிருப்பா, இல்லை அவனை கொண்டிருப்பா. இது ரெண்டுமே அவள் பண்ணலைன்னா அவளே செத்து போயிருப்பா. இந்த 3 விஷயத்தில் நீ எதையுமே செய்யலை. அதாவது நீ கொஞ்சம் புதுசாக யோசிக்கிற. ஒருத்தவங்கள நம்ம உண்மையாக நேசிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்களுக்கு வலிக்கிறத விட நமக்கு தான் அதிகமாக வலிக்கும். ஏன்னா அவங்க இங்கே இருப்பாங்க, இந்த இதயத்தில் இருப்பாங்க. அது அந்த வலியெல்லாம் யாருனாலையும் வெளியே சொல்ல முடியாதுமா. என்ன இப்போ நீ அந்த வலியை அனுபவிக்கிற, எனக்கு புரியுது. உன் அண்ணனும் புரிஞ்சுப்பாரு, புரியுதா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடு. காயத்ரி, எல்லா அண்ணனுங்களுக்கும் தங்களோட தங்கச்சி இன்னொரு தாயின்னு சொல்லுவாங்க. எனக்கு நீ அந்த மாதிரி தான். நீ ஒருத்தன் கூட பழகி உன் வாழ்க்கை அப்படி நாசமா போச்சுன்னு தெரிஞ்ச போது என் ஈரக்குலையே நடுங்கிருச்சு. ஆனா இப்போ உன்னை நினைக்கும் போது எனக்கே பெருமையாதாம்மா இருக்கு. உன் அண்ணி சொன்ன மாதிரி உன் இடத்துல வேற பொண்ணு இருந்திருந்தா உன் அண்ணி சொன்ன மாதிரி தான் இருந்திருப்பா. ஆனா அந்த மாதிரி எதுவுமே செய்யாம ஒரு உயிரை அழிக்கணும்னு நினைக்காம அந்த உயிரை அந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற பத்தியா உன் மனசு யாருக்குமே வராதுமா. நிஜமா சொல்றேன், நீ எனக்கு தங்கச்சியா கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல. உன் ஆசைதான் அண்ணனோட ஆசை. இப்ப என்ன, அவனை வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதானே? அண்ணன் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படக்கூடாது. என் தங்கச்சி அழுக கூடாது. நீ அழுத வரைக்கும் போதும். நீ ரொம்பவே அழுதுட்ட. என்ன, இனி நீ அழுக கூடாதும்மா. அழுகாத, அண்ணன் இருக்கேன்ல. ப்ளீஸ் அழுகிறாத, பாவம். அண்ணன் இருக்கன்ல, அழுக கூடாது. அண்ணன் இருக்கிற வரைக்கும் எதுக்காகவும் என் தங்கச்சி கலங்க கூடாது. என்னுயிர் தம்பி பையா, என் உயிரே, என் உயிரே, யாவும் நீதானே. அண்ணா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஐயோ, உன்னை மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸே கிடைக்கலையே இந்த காலேஜ்ல. நீ விட்டதுனால அண்ணா உன்னை பார்க்காம என்னடா என்னடா ஆயி போச்சுடா எனக்கு. நீ பார்க்காம என்னடா 1 கிலோ இளைச்சிட்டேன்னா. இல்லடா, நான் 4 கிலோ எச்சா இருக்கேன். ஏன்னா நல்லா சாப்பிடுறேன். ஏன்னா உன்னை பார்க்க முடியாத துக்கத்துல எனக்கு சாப்பாடு மட்டும்தான் மருந்தா இருக்கு. அதனால வேற வழி இல்லாம அது மட்டும் சாப்பிட்டுட்டேன். இனிமேலும் நம்ம ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க கூடாதுன்னா வாடா, நம்மளோட அண்ணன் தம்பி பாசத்தை போலிவா. உங்க அண்ணன் தம்பி பாசத்துல சோப்பாயில ஊத்த அவன் கிடக்கிறான்டா என்னுயிர் தம்பியே. வாடா, நம்ம 2 பேரும் நம்ம பாச மலைய பொழியுவோம். ஆமா, பெரிய இவங்க அப்படியே பல வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க. மீட் பண்ற இடத்த பாரு, பப்ளிக் டாய்லெட் நின்னு மீட் பண்றீங்க. இது ஒரு மீட்டிங்காடா? ஏலே, இத நீங்க தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களாடா? என்ன உங்களுக்கு மீட் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சரி, காலேஜ் லீவ் விட்டாங்க, ஒத்துக்கிறேன். நாளைக்கு காலேஜ் ஓபன் பண்ண போறீங்களே, அங்க பார்க்க வேண்டியதாடா. ஏன்டா இப்படி பாத்ரூம்ல நின்னு மீட் பண்றீங்க? வேற லெவல் மீட்டிங். ஆனா இப்ப நெசமாவே உங்க அண்ணன் தம்பி பாசத்துல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விடதான் வந்து. போடா வெண்ண. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம்
லைட்டா தான் காமிச்சுக்கிருக்கேன். ஆளும் மூஞ்சியும் இடத்த பாருங்கடா.